ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐகார்ட்லையும் வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மண்டலா. நான் வந்து ஒரு ஃப்ளார் எப்படி நம்ம படித்த பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சு ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலேயே வந்து மண்டலா, நான் இதுவும் வந்து ஒரு ஃப்ளார் தான் சொன்னேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நீங்கள் போனீங்கன்னா அதான் வந்து மண்டலா. ஸோ மண்டலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்டலாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகே, அது வந்து சென்டர்ப்பாக எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே டாட் வந்து எப்படி வைக்க சொல்லியிருக்கேன், 90 டிகிரியில் வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ வச்ச பிறகு ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ போட்டதே பார்த்து போடாமல் நீங்களாக ஒரு டிசைன் மேக் பண்ணுங்கள். போட்டதை பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் வந்து மெஹந்திக்கான இதே. சும்மா எல்லோரும் போடுறதே நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப நாள் இந்த ஃபீல்டில் வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஃபார் யுவர் ஓன் டிசைன்ஸ். இப்போ ஒருத்தவங்க ஒரு டிசைன் போடுறாங்கன்னா அது அப்படியே காப்பி அடிக்கணும்னு இல்லை, அதில் என்ன நீங்கள் வந்து வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கிறதே பேசிக் எலமெண்ட் இதுதான், ஸோ வச்சு இதான் போட முடியும்னா இதான் போட முடியும். பட் நீங்கள் அதில் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலான்னு யோசிங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வெறும் டாட் வச்சுட்டு சர்க்கிள் போட்டு ஹம்ப் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கடுத்து வந்து ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரியே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக டைம் எடுத்து தான் போடணும். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு கைக்கு வந்து நான் 3 மணி நேரம் போட்டேன், ஒருத்தங்களா 8 மணி நேரம் போட்டேன்னுவாங்க. ஐயோ, என்ன 8 மணி நேரம்னா அவங்களோட பெர்ஃபெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் நீட்டாக போட்டிங்கன்னா அதுவே போதுமே. அதுக்காக நம்ம பேபி ஷவருக்கு நீங்கள் அவ்வளோ நேரம்லாம் வந்து கிளைண்ட்டை உட்கார வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேபி ஷவர் எலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட் கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கணும், ப்ரைடோட ரெக்யர்மெண்ட்டும் பார்க்கணும், அவங்களோட ரிச்சுவல்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லிடணும், இப்படி இந்த டைமிங்க்கு என்னால் இவ்வளோ தான் முடியும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ இது கேட்குறீங்கன்னா இவ்வளோ டைம் எடுக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நேரம் போடுறீங்க அப்படிம்பாங்க. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு வந்து புரியாது. ஸோ ரெண்டு பேருமே நம்மளோட கிளைண்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம தான் பார்த்து அதை வந்து கோப்பப் பண்ணி கொண்டு போகணும். நான் நல்லா மெஹந்தி போடுவேன், ஆனால் எனக்கு வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா, சாரி, நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன், ஆனால் என்னால் கோன் பிடிச்சி சரியாக போட முடியல அப்படின்னா ப்ராக்டிஸ் வேணும். இன்னொன்று மிக்ஸாலஜி கரெக்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இதில் வந்து நீங்கள் என்ன இது வேணாலும் கொண்டு வரலாம். ஹம்பே வந்து ஒல்லியாக போடலாம். நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வெறும் ஹம்ப் வச்சே நான் வந்து போடுறேன். நீங்கள் வேறு டிசைன் வச்சு என்னெல்லாம் போடலாம், லைன்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்றத பாருங்கள். நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து பார்டர்ஸு அதெல்லாம் பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மண்டேல தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் அதில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன் என்ன டவுட்னாலும் ரிலேட்டட் டு மெஹந்தி. ஸோ இது வந்து ஒரு குட்டி மண்டலா. இதை வந்து இன்னும் நீங்கள் வந்து பெருசு பண்ணிகிட்டே போகலாம். நான் எவ்வளோ தூரம் தள்ளி வச்சு போடுறேன் பாருங்கள். பட் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமானா அது வந்து உங்களோட இது தான். ஏதாவது ஒன்று சென்டராக எடுத்துக்கோங்க.
இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இன்னும் அந்த ஸ்விரல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்விரலுக்கு மேலே நீங்கள் ஹம் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லாட்டி இப்படியே விட்டுடலாம். நீங்கள் இதில் வந்து ஹம் போடுறீங்கன்னா இவ்வளோ நெருக்கமாக போட முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இது மண்டையில் அழகாக இருக்குது. பட் நான் இங்கேருந்து பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து ஒரு சைடாக போயிடுச்சுன்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி சைடாக போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது கரெக்டாக வந்து இந்த சென்டரில் தான் இருக்கணும், இந்த சென்டரில் சின்னதாக இருக்கணும் இல்லை பெருசாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.